Hi guys, நான் அந்த மௌகம் டர்பிடியாஸ். நீங்கள் நம்ம கிளாஸ் 10 சிபிஎஸ்சியில் மேக்ஸ் சாப்டர் 14 அதாவது ப்ராபபிலிட்டி சாப்டரில் எக்ஸசைஸ் 14.1ல் ஃபஸ்ட்டு சம்மோ செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் ஸோ எக்ஸாம்பிள் 14.1 ஃபஸ்ட் சம். ஸோ ஃபஸ்ட் சம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு fill in the blanks வருது. ஸோ fill in the blanksல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் டி ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் நாட் டி இஸ் ஈக்குவல் டு. ஸோ அதாவது இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈனா இ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் இ ஈவெண்ட் ஆஃப் நாட் ஈனா இ பார். ஸோ இ ப்ளஸ் இ பார் என்ன வரும்? எப்போவுமே இந்த மாதிரி இ ப்ளஸ் இ பார் வந்து நமக்கு 1. ஏன்னா இந்த இடத்துல இருக்க எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எப்போவுமே ஒன்று தான் வரும். எல்லா ப்ராபபிலிட்டி இப்போ ஒரு இடத்துல ஒரு ஈவெண்ட் இருக்குன்னா அதில் ஈவெண்ட்டில் இருக்கிற எல்லா ப்ராபபிலிட்டியும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 1 தான் வரும். அதே மாதிரி த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் தட் cannot happen இஸ் நமக்கு என்ன வரும்? த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் தட் cannot happen. ஸோ ஒரு ஈவெண்ட் வந்து நடக்க மாட்டேங்குதுன்னா அதோட ப்ராபபிலிட்டி வந்து என்ன? 0. ஏன்னா அது வந்து ஒரு இம்பாசிபிள் ஈவெண்ட். ஸோ அந்த மாதிரி சச் அன் ஈவெண்ட் இஸ் கால்ட் இம்பாசிபிள் ஈவெண்ட். The probability of an event that is certain to happen is dash, such an event is called dash event. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் தட் இஸ் சர்டன் டு ஹேப்பன் வந்து என்னவாக இருக்கும்? 1. அது கண்டிப்பாக நடந்தோம். இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1. அதுவே சச் அன் ஈவெண்ட் இஸ் கால்ட் ஷோர் ஈவெண்ட். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்குங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து என்ன சொல்லலாம்? ஷோர் ஈவெண்ட்னு சொல்லலாம். த சம் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் டேஷ். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும்? 1. ஸோ இது வந்து நமக்கு ஆன்சர். 5th சம் வந்து பார்த்தீங்கன்னா த ப்ராபபிலிட்டி ஆஃப் இன் ஈவெண்ட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டேஷ் அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டேஷ். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டேஷாக இருக்கும், லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு டேஷாக இருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும் ப்ராபபிலிட்டியால் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்க முடியாது. ப்ராபபிலிட்டி நெகட்டிவ் வேல்யூ எப்போவுமே இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியோட வேல்யூ வந்து 1 விட அதிகமாக இருக்காது. ஸோ அது 1 இருக்கலாம், 1 விட கம்மியாக இருக்கலாம். அதே மாதிரி 0 இருக்கலாம், 0 விட அதிகமாக இருக்கலாம். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ ஆன்சர் வந்து 0 and 1. ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ஆன்சர் 1, செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் 0 அண்ட் இம்பாசிபிள் ஈவெண்ட், தேர்டுக்கு 1 and ஷோர் ஈவெண்ட், ஃபோர்த்துக்கு 1, ஃபிஃப்த்துக்கு 0 and 1. இப்போது செகண்ட் சம்முக்கு போகலாம். which of the following experiment have equally likely outcomes? Explain. நம்ம வந்து சம்ம போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸை எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஆனால் உண்மையிலே ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு a driver attempts to start a car. The car may start or does not start. ஸோ இப்போ அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் போகலாம். ஸோ அதுக்கு என்னென்ன ரீசன் இருக்குது? ஒன்று ஸ்டார்ட் ஆகணும்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் அது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் அது ஸ்டார்ட் ஆகும். அதுவே அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த காரில் வந்து பெட்ரோல் இல்லாமல் இருக்கலாம், இன்ஜின் வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம், ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா அது பேட்டரி வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். இதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசன் வந்து அது ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். ஆனால் அது ஒரு வேளை ஆன் ஆச்சுன்னா அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுவே a player attempts to shoot a basketball. He ஷூட்டர்ஸ் ஆர் மிஸ்ஸஸ் த ஷாட். ஸோ இந்த இடத்துல இது ஒரு ஈக்குவலி லைக்லி அவுட்கம்மா? இதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க போகிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு இது அவங்க போட்ட ஷாட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ ஒரு வேளை அவங்க போடாமல் இருக்கிறது நிறைய ரீசன் இருக்கலாம். அந்த பால் வந்து ஹையாக போயிருக்கலாம், இவங்க வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து போட்டிருக்கலாம், அந்த பால் வந்து முன்னாடியே விழுந்திருக்கலாம். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் இஸ் மேட் டு ஆன்சர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷின். த ஆன்சர் இஸ் ரைட் ஆர் ராங். ஸோ இது வந்து ஒரு ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ். ஏன்னா இந்த இடத்துல மொத்தமாகவே ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிறப்போ நமக்கு 2 தான் இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அவங்க ஒரு வேளை ஆன்சர் வந்து ட்ரூனா அவங்க ட்ரூ எழுதுனாங்கன்னா கரெக்ட், ஃபால்ஸ் எழுதுனாங்கன்னா தப்பு. இந்த இடத்துல அவங்க வந்து பார்த்திங்கன்னா நெய்தர் ட்ரூ நார் ஃபால்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு இருக்காது. ஸோ போத் ஆர் ட்ரூ இந்த மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இருக்காது. ஸோ அவங்களால ஒன் ட்ரூ எழுதுனாங்கன்னா ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். அ பேபி இஸ் பார்ன், இட் இஸ் அ பாய் ஆர் அ கேர்ள். ஸோ இந்த இடத்துல ஒரு குழந்தை பிறகுன்னா அது பாய் இல்லைனா கேர்ள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. அந்த இடத்துல வேறு ஏதாவது அவுட்கம்ஸாக இருக்க முடியாது. ஸோ ஒரு பேபி ஒரு பிறக்குதுன்னா அது பாயாக இருக்க முடியும், இல்லைனா ஒரு கேர்ளாக இருக்க முடியும். ஸோ இது ஒரு ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ். ஸோ தேங்க் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.